இன்னைக்கு தொடர்ந்து நம்முடைய சபைகளில் தொடர்ந்து உபவாச ஜபங்களை ஸ்தோத்திரம் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உபவாச ஜபத்தினுடைய மேன்மை என்ன, இந்த உபவாச ஜபத்தினுடைய நன்மை நமக்கு என்ன என்கிற சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த ஜபத்தை நான் நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். இன்னைக்கு இந்த உபவாச ஜபம் இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் உபவாசம் எடுப்பது கிடையாது. அநேக பேருடைய வாழ்க்கையில் உபவாசம் ரொம்ப ஸ்தோத்திரம் அது ரொம்ப மிகப்பெரிய கடினமாக இருக்கிற ஒன்று. இன்னைக்கு உபவாச ஜபம் எதற்கு ஆண்டவர் இப்பேற்பட்ட ஜபங்களை உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்கிற காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கும்படி எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். இன்னைக்கு உபவாச ஜபத்தினால நமக்கு என்ன நடக்கிறது, உபவாச ஜபத்தினுடைய மேன்மை என்ன, ஏன் உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இதை சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவரே இதே போல தான் நாங்களும் ஜெபம் பண்ணோம், இதே போல தான் விசுவாசத்தோடு வார்த்தைகளை பேசினோம், இதே போல தான் வசனத்தை சொல்லி நாங்களும் ஜெபம் பண்ணோம், ஆனால் எங்கள் ஜெபத்துக்கு இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகலை, எங்கள் வார்த்தைக்கு இந்த பிசாசு விடுதலையாக்கப்படலை, ஏன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ சும்மா எல்லா நாலேஜ் போல, எல்லா ஜெபத்தை போல, எல்லாம் பிரச்சனையை போல, எல்லா காரியங்களை போல ஜெபிப்பது போல ஜெபிக்கக்கூடாது. ஆனால் சில ஜெபங்களில் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற பிரச்சனைகள் உண்டு, சில உங்கள் விசுவாச வார்த்தைகளை போற விடுதலையாக்கப்படுகிற சில சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் சில பிரச்சனைகள் ஒருவேளை குடும்பத்தை விட்டு உங்களை விட்டு உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்குமானா உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு ஜெபம், ரெண்டாவது உபவாசம். இன்னைக்கு முதல்ல ஜெபம், ரெண்டாவது உபவாசம். இன்னைக்கு அநேக பேருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் நிறைய முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஜெபம் குறைஞ்சி போச்சு, ஜெபம் இல்லை. ஆதியில் ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. ஆதியில் நம்ம ஜெபித்த முழங்கால் படிட்டு நேர் முழங்காலில் நம்ம முழங்கால் வலிக்கிற வரைக்கும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்த ஜெபம் இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் இல்லை. இன்னைக்கு ஜெபிக்கணும் என்கிற ஒரு நேரத்தை ஒதுக்கி, ஒரு நேரத்தை பிளான் பண்ணி தொடர்ந்து ஜெபித்த ஜெப கூடுகை, ஆராதனை ஜெபங்கள், தனிமை என்கிற ஜெபம் இன்னைக்கு இல்லை. ஆண்டவர் அநேக இடங்களில் சீஷருக்கு முன்பதாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி? நீங்க போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர் அநேக இடங்களில், வனாந்தரத்தில், மலைகளில், அநேக இடங்களில் தனித்திருந்து அவர் ஜெபித்ததை நம்ம வேதத்தின் மூலமாய் பார்க்க முடியும். அப்போ அதுதான் ஒரு இடத்துல ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படி கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறேன், நான் ஜெபிக்கபடி போறேன், நீங்கள் என்னோடு கூட வெடுத்துருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தனித்து போய் ஜெபிக்கும்படி போறார். ஜெபித்த பிறகு வந்து பார்க்கும்போது சீஷர் எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறாங்க? தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் எழுப்பி, நீங்க என்னோடு கூட வெடுத்துருங்கள் என்று சொல்லி திரும்ப போய் ஜெபிக்கும்படி போறார். திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லாருடைய கண்களில நித்திரை மயக்கம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னோடு கூட 1 மணி நேரமாவது. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் துக்கத்துக்காக தனித்துருக்க வேணாம், நீங்க நான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் எனக்கு இருக்குது, அதுக்காக நீங்க தனித்துருக்குது ஜெபிக்க வேணாம். எதுக்கு ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு அப்படின்னா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி
நீங்க கஷ்டத்துல மாட்டிக்கொள்ள கூடாதபடி, கஷ்டமே உங்க வாழ்க்கையா இருக்க கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்மால பார்க்க முடியும். அப்போ இங்கே அந்த 24வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 24வது வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஏன்னா அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஒன்று, செபிக்கணும். ஜெபம் மிக 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 அவசியம். 2வது, ஜெபத்தோடு விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஒரு அந்த தகப்பன் இன்னைக்கு பிரச்சனையோடு வந்த அந்த மகனுடைய தகப்பன் சொல்றாரு, ஆண்டவர் கேட்கிறார், எப்பா நீ விசுவாசிக்கிறியா, இது விடுதலையாகும் அப்படின்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி தகப்பனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். என்ன பிரச்சனையோடு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படி என்பதை குறித்து நான் சொல்லி நான் கடந்து போறேன். அதுல 9ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திர 18வது வசனம், 17 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையமான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? அவரே சொல்றாரு, என்ன ஆவி? அதுல 17வது வசனத்தில் ஊமையான ஒரு ஆவி, ஊமையான ஒரு ஆவி. அவர் சொல்றாரு, நான் என் மகனை கொண்டு வந்திருக்கிறேன், அவனுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு ஆவி பிடித்திருக்கிற ஒரு மனுஷன். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது? ஊமையமான ஆவி. அந்த ஊமையமான ஆவி பிடித்து என் மகனை கொண்டு வந்த. அதுக்கு மேல நீங்க வீட்டுல போயிட்டு வாசித்து பாருங்க. 9வதுல இருந்து அந்த சில காரியங்களை நான் சொல்றேன். ஸ்தோத்திரம் 14ல இருந்து நீங்க அதை வீட்டுல போயிட்டு வாசித்து பாருங்க. இந்த பிரச்சனையோடு சீஷர் இடத்துல கொண்டு வந்து ஜெபிக்கும்படி கொண்டு வராங்க. அப்போ சீஷர்களும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கலன்னா சொல்லல. அப்போ அவங்க சொல்றாங்க, ஜெபிச்சோம், இதே பிரச்சனைக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். சீஷர் ஆண்டவர் கிட்ட பார்த்து சொல்றாங்க, எங்க ஜெபத்துக்கு ஏன் விடுதலை ஆக்கப்படல, ஏன் எங்க ஜெபத்துல இந்த விடுதலை வரல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்காதீங்க. தலைவலிக்கு பாராசிட்டமால் போடுறோம், ஜுரத்துக்கு பாராசிட்டமால் போடுறோம். அதே வேற வழி வேற பிரச்சனை அப்படின்னா அதே பாராசிட்டமால் போட முடியாது. அதே மாத்திரை போட்டா நல்லா ஆகாது. ஏன்? அது வேற இது வேற. இந்த பலவீனத்துக்கு என்ன பண்ணணுமோ அந்த அந்த டேப்லெட். சில பலவீனம் டேப்லெட் போட்டா நல்லா ஆயிடும், சில பலவீனம் இன்ஜெக்ஷன் பண்ணா. அப்ப இதே போலதான் இன்னைக்கு நாம சாதாரணமா எல்லாவற்றுக்கும், சூனியத்துக்கும், சத்ரு போராடுவதற்கும், சத்ரு மேற்கொள்வதற்கும் அதே அறவர ஜபம் ஆண்டவர் சொல்றாரு, இது போதாது. அப்ப இந்த பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ணிட்டே, இதை நீ ஜெயிச்சுட்டே ஜெபம் பண்ணி, அப்ப இது ஏன் நடக்கல அப்படின்னா நீங்க அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது உபவாசம். அப்ப இந்த உபவாசம் தான் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்குமே தவிர சில மாறாத நிரந்தரமான சாபம், நிரந்தரமான தரித்திரம் உங்க வாழ்க்கையில மாறலையா, அப்ப உடனே ஜபத்தை மாத்திரம் செய்யக்கூடாது, ஜபம் மாத்திரம் போதும் நீங்க நினைக்க கூடாது. அப்ப அடுத்தது என்ன செய்யணும்? உபவாசம். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பிரச்சனை மாறல? அத 25வது வசனத்துல, வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிடுச்சு, ஏன் எங்களால முடியல என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். எல்லாரிடத்திலும் கேட்கல, எல்லாருக்கும் முன்னாடி கேட்கல. அந்த வார்த்தை சொல்லுது, ஏன் ஆண்டவரே நாங்க ஃபெயிலியரா போயிருக்கிறோம், ஏன் ஆண்டவரே எங்களால ஜெயிக்க முடியல, ஏன் ஆண்டவரே எங்களால விடுதலை கொடுக்க முடியல அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் மாத்திரம் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொண்டு வராது. அப்ப ஜெபத்தோடு கூட உபவாசம் அவசியம், ஜெபத்தோடு கூட உபவாசிப்பது அவசியம். அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அப்ப இதோடு கூட உங்க வாழ்க்கையில சில மாறாத பிரச்சனைகள் மாறுவதற்கு போராடி ஜெபம் பண்ணிட்டேன், ஜெபத்துல ஒரு நன்மையும் இல்ல அப்படின்னு நீ நினைக்கிற, போராடி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஒரு நன்மையும் இல்ல ஆண்டவரே. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள்
ஜெபத்தோடு கூட அட நின்னுடாதீங்க. ஜெபத்தோடு கூட நின்னுடாதீங்க. ஜெபம் மாத்திரம் போதும் போதும், ஜெபம் ஜெபம், ஏசப்பா ஏசப்பா, ஜெபம் மாத்திரம் போதும் நினைக்காதீங்க. நீங்க உபவாசிப்பது அவசியம். உபவாசம் வாழ்க்கையில அவசியம். நீங்க உபவாசத்தினாலதான் சில பிரச்சனைகள் மேற்கொள்ள முடியும்னு ஆண்டவர் சொல்றார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கப்பில பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு உபவாசம் உங்க வாழ்க்கைக்கு தேவை. உபவாசம் தான் சில பிரச்சனைகளை மாற்ற முடியும். உபவாசம் தான் சில சூழ்நிலையை கடந்து போக முடியும். உபவாசம் தான் சிலதை நீ ஜெயிக்க முடியும். அடிக்கடி பலவீனப்படுத்துகிற, அடிக்கடி போராடுகிற, அடிக்கடி சமாதானத்தை குலைத்து போடுகிற பிசாசு நீங்களும் மேற்கொள்ள முடியும் அப்படின்னா உபவாசம், ஜெபம். இரண்டாவது உபவாசம். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, ஏன் ஆண்டவரை கூடாமல் போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு ஜெபம் மாத்திரம் போதாது, அதோடு கூட உங்களுக்கு உபவாசம் எடுப்பது அவசியம். இந்த உபவாசம் நிறைய பேர் உபவாசிப்பது கிடையாது. நிறைய பேர் உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. நிறைய பேர் இதை பொருட்படுத்துவது கிடையாது. இன்னைக்கு சில பேர் இப்படி ஒண்ணு உபவாசத்தை பொருட்படுத்த மாட்டாங்க. உபவாசம் எதுக்குங்க, நமக்கு எதுதான் ஜெபிக்கிறோமே. ரெண்டாவது இன்னொரு கூட்டம், என்ன கூட்டம் அப்படின்னா உபவாசத்தோடு வேலைக்கு போயிடும், உபவாசத்தோடு கம்பெனிக்கு போகும், உபவாசத்தோடு நடுவு போகும், உபவாசத்தோடு 100 நாள் வேலைக்கு போகும். அப்ப உபவாசம் எதுக்கு? ஆண்டவருடைய பாதத்துல போராடி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் உபவாசம். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று வேற வழி இல்லை. அப்ப இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லுது, உபவாசம் எடுக்கிறியா ஆண்டவருடைய சமூகத்துல தான் இருக்கும். உபவாசம் எடுக்கிறியா ஆண்டவருடைய பாதத்துல சரணி. ஆண்டவரை ஏன் மாறல? ஏன் ஆண்டவர் அந்த பிரச்சனை என்னால கூடாமல் போயிடுச்சு? சீஷர் கேட்டாங்களே தனித்து, ஏன் ஆண்டவரை என்னால இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியல? ஏன் ஆண்டவரை எங்க வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படியல? எங்க வார்த்தைக்கு ஏன் வல்லமை இல்லையா? நான் உங்க பிள்ளை இல்ல, இல்ல எல்லாமே ஓகே. ஆனா உபவாசம், அந்த வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரங்களை நீங்க ஜெயிப்பதற்கு, சாத்தானுடைய சாத்தான் குடும்பத்தை மேற்கொள்ளுகிற சூழ்நிலையை நீங்க மேற்கொள்ளணும்னு நினைச்சா உபவாசத்தினாலதான் கட்ட முடியுமே தவிர வேற ஒன்றும் நீங்க செய்ய முடியாது. அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கப்பிலி பிள்ளையே, உபவாசம் அவசியம். நீங்க உபவாசம், ஆமென். நீங்க உபவாசம் எடுக்கிறோம். சில பேர் உபவாசம் எடுக்கிறோம், சாப்பாடு தான் சாப்பிட மாட்டோம், ஆனா பழங்கள் சாப்பிடுவோம், ஜூஸா குடிப்போம், தண்ணியா குடிப்போம். இது ஒரு உபவாசம். உபவாசம் தண்ணி கூட குடிக்காம, முடிந்த அளவு தண்ணி கூட குடிக்காம. இன்னைக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு நிறைய பேர் எதுல ரெடியா இருக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்னா தன்னுடைய வயதை குறைபடாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நொறுக்கு தீனி, ஸ்நாக்ஸ், அது இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில பிரச்சனையை நீ மாற்ற விரும்புற, சில பிரச்சனை மாறணும்னு நினைக்கிற, ஆனா அதை மாறணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி ஜெபம் மாத்திரம் உங்க வாழ்க்கையில, ஜெபம் மாத்திரம் உங்க வாழ்க்கையில சில சில காரியங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரா. இன்னைக்கு ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் ஜெபத்தை மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன், ஜெபம் மாத்திரம் போதும் நான் நினைச்சேன், இல்ல இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபத்தோடு கூட உபவாசம். இதுக்காக தான் நம்ம சபைகளில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபங்களை வச்சுட்டு இருக்கோம். இதுக்காக தான் உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கொடுக்கிற ஜெபங்களுக்காக, நீங்க சொல்ற காரியங்களுக்காக நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ஜெபித்து போராடி ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் இந்த ஜெபம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜெபங்களுக்கு முக்கியப்படுத்துறது கிடையாது. இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை காரணம் காமிக்கிறாங்க, குடும்ப சூழ்நிலை காரணமா பாக்குறாங்க, இன்னைக்கு ஸ்தோத்திர வேலைய காரணமா காமிக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதங்கள் இழந்து போவதற்கு ஒரு சில தடை இதுதான். என்ன தடை? இன்னைக்கு உங்களால ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா, இன்னைக்கு ஜெபத்தை மாத்திரம் செஞ்சுட்டு போ, அடுத்த லெவல் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஜெபம் மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில அடுத்த லெவல். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன பண்றேன், உபவாசத்தையும் எடுக்கிறப்பா. உபவாசம் நீங்க கேட்டது வார்த்தையின்படி அவங்க தகப்பனார் சொல்றாரு, நான் உங்க சீஷர்கிட்ட கொண்டு வந்தேன்,
ஆனா இது அவங்களால என்ன பண்ண முடியும், செய்யக்கூடாமல் போயிற்று. அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? 22வது வசனத்தில் இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் இவன் என்ன பண்ணுது, ஏதாகிலும் நீங்க என்ன பண்ணுது, தள்ளி இவனை கொலை செய்யணும்னு நினைக்குது. அவங்க தகப்பன் சொல்றாரு, நீ ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்க மேல மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய். அந்த வார்த்தை சொல்லுது, அவர் தகப்பன் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே எங்க குடும்பத்தின் மேல மனம் இறங்கி நீ ஏதாவது உதவி செய்ய கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்யும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை நோக்கி 23வது வசனத்துல, நீ விசுவாசிக்க கூடுமானால் இப்போ ஆகும். அப்ப 1 ஜெபம், 2வது உபவாசம், 3வது விசுவாசம். சில பெரிய பிரச்சனைகளை மாற்றுவதற்கான கீ என்ன தெரியுமா? 1 ஜெபம், 2வது உபவாசம், 3வது விசுவாசம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறாண்டவரே, விசுவாசி, வேற வழியில விசுவாசிக்கிறப்பா. அடுத்த வார்த்தை சொல்ற, ஆண்டவரே ஒருவேளை அவிசுவாசம், இப்போ அந்த வார்த்தை சொல்றது 24வது வசனத்துல அவிசுவாசம் இருக்குதுன்னு அவரே சொல்றார். ஆண்டவர் கேட்கிறாரு, விசுவாசிக்க முடியுமானா இப்போ ஆகும், நன்மை நடக்கும், விடுதலை வரும். ஏன் அவருக்குள்ள அவிசுவாசம் அப்படின்னா, இதே பிரச்சனைக்கு சீஷர்கள் ஜெபிக்கிறாங்க, விடுதலை வரல. இதேதான். அப்ப இத பார்க்கும்போது டாக்டரால முடியல, மனுஷரால முடியல, ஆண்டவருடைய சீஷரால முடியல, இனி அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, அடுத்த லைன் சொல்றாரு, என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும். அப்போ இத பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்ன வருது? அவிசுவாசம் நடக்காது, அவ்வளவுதான். நீங்க நிறைய பேருடைய ஜெபத்துல ஜெபம் பண்ணி நடக்கல, அவ்வளவுதான் அவிசுவாசம். நான் சொல்றேன் விசுவாசத்தினாலதான். அப்ப அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் வரும்? ஜெயத்தை பார்க்க, விடுதலை பார்க்க, வெற்றியை பார்க்க, நன்மையை பார்க்க, இதன் மூலமா தான் அவிசுவாசம். நீங்க விசுவாசம் வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்ல, அவிசுவாசம் இருக்குது. காரணம், தோல்வியே பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் தோல்வி பார்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உங்க அவிசுவாசத்தில் இருந்து இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையில அவிசுவாசம் ஏன் உங்களுக்கு மாத்திரம்? ஏன் அவிசுவாசம்? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் நன்மை பார்க்க முடியாம ஜெபத்திரமா, நான் ஏற்கனவே சொன்னது போல வயிற்று வலிக்கு மாத்திரை போடணுமா, அந்த மாத்திரை தான் போடணும். பெரிய பிரச்சனையா, அதுக்கு மாத்திரை வேற. பெரிய பிரச்சனையா, மாத்திரை விட இன்ஜெக்ஷன். அப்ப அதே போலதான் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஜெபம் அவசியம், ஜெபிக்கணும், நல்லது. ஆனா அடுத்த லெவல் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானது ஒன்று என்ன தெரியுமா? உபவாசம். அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் தகப்பன் சொல்றாரு, ஆண்டவரே நான் சீஷர்களால் முடியல அப்படின்னு நான் நினைச்ச உடனே எனக்குள்ள என்ன வந்திருக்குது? அவிசுவாசம். அப்ப இந்த அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யுங்கப்பா. நீ எத்தனை பேர் ஜெபம் பண்ற, என்னால விசுவாசிக்க முடியல, என் அவிசுவாசம் மாறட்டும், உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? அப்போ அந்த வார்த்தை சொல்லுது. அவர் அடுத்தது சொல்றாரு, எனக்கு என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு, ஆண்டவரே அவிசுவாசம் மாறட்டும். அவர் சொல்றாரு, அவிசுவாசம் மாறட்டும், ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும், ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அப்போ இன்னைக்கு சில பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வருவதற்கு 1 ஜெபம், 2வது உபவாசம், 3வது விசுவாசம். இப்ப இந்த 3 காரியங்களை உங்களுக்குள்ள இருக்குமானா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அந்த அந்த சூழ்நிலை விடுதலை கொடுத்து, அந்த 26வது வசனத்துல 25லிருந்து சில காரியங்களை படிக்கிறேன். ஊமையும் செவிடுமான ஆவையே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். உடனே
அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன போல கிடக்கிறான். ஏன்? சிறு வயது முதல் இந்த பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அநேக வருஷம். நீ சொல்ற அநேக வருஷம் ஆண்டவரே, இது அநேக வருஷம் நீ சொல்ற, இல்லை ஆண்டவர் சொல்றார் எத்தனை வருஷமானாலும் இருக்கட்டும், அது சிறு வயது முதற்கொண்டே இருக்கட்டும், அது எத்தனை வருஷமானா இருக்கட்டும். இன்னைக்கு உனக்குள்ள ஜபம், உபவாசம், விசுவாசம், இந்த 3 காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானா உங்க சொல்ற வார்த்தைக்கு நடுங்க, உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஆண்டவர் கொந்தளிக்கிற கடலை பார்த்து சொல்றாரு, கடலே அமைதலாயிரு. காற்றை பார்த்து சொல்றாரு, காற்று அமைதலாயிரு. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததே. அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்க்கிற பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் உபவாசம், ஜபம், உபவாசம், விசுவாசம், இந்த 3ல் ஆண்டவரே எதிலையும் நான் பலவீனப்படக்கூடாது. உபவாசம் எடுப்பதற்கு பலவீனப்படக்கூடாது, செபிப்பதற்கு சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் விசுவாசிப்பதற்கு அவிசுவாசத்தோடு இருக்கக்கூடாது. விசுவாசம் வரட்டும், ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்ப ஏன் உபவாசம்? கூடாத காரியம் கூடும் வரைக்கும், மாறாத பிரச்சனைகள் மாறுவதற்கு உபவாசம் தேவை. இன்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியாத அநேக அற்புதங்கள், அடையாளங்களை, அதிசயங்களை, நன்மையை உங்க குடும்பம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியலையா? உங்களுக்கு தேவை உபவாசம். உபவாசம் தேவை போராடி செபிப்பதற்கு. அப்போ உபவாசத்தின் மூலமாய் கிடைக்கிற நன்மை வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அளவுக்கு. அந்த தகப்பன் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டார். சீஷர்கள் ஜெபம் பண்ணுறாங்க, போராடி ஜெபம் பண்ணுறாங்க, போ 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 சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ அவர் நினச்சி வந்தது, ஆண்டவர்கிட்ட போனோம் நன்மை நடக்கும்னு நினச்சி வந்தனே, சீஷர்கிட்ட போனோம் என் பிள்ளை நல்லாயிடுவான், சுகப்படுவான்னு நினச்சி வந்தனே. சுகம் இவங்களாலே கொடுக்க முடியலையே, சுகம் கொடுக்க முடியலன்னு சொல்லி அவருக்குள்ள அவிசுவாசம். விசுவாசத்தில் ஒரு வேலை வந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் நடக்கும்னு வந்திருப்பாரு. இது நடக்காத சூழ்நிலை கண்டு அவிசுவாசம். அப்படி சொல்றாரு, கதறி சொல்றாரு, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய். கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க செபிக்க வேண்டிய ஜெபம், இன்னைக்கு எதுக்கோ ஜெபம் பண்ணிட்டோம். நம்ம செபிக்காத ஜெபமே இல்லை, நம்ம கேட்காத ஜெப குறிப்பே இல்லை, எதுக்கோ ஜெபம் பண்ணிட்டோம். இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, 1 ஜெபம், ஜெபத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது. 2 உபவாசம், உபவாசத்தை நான் தொடர்ந்து உபவாசம் எடுப்பதற்கு உதவி செய்யும். 3வது விசுவாசம். இந்த 3ஐயும் நாங்கள் சரியாக இருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே கண்களை மூடி அப்பா சமூகத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்களும் அநேக வருஷம் ஒரே பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒரே சூழ்நிலைக்காக தொடர்ந்து வருஷ கணக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஜெபம் உனக்கு விடுதலை கொண்டு வரும் நினைச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உங்கள் வார்த்தை சொல்லுது, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று போகாதுப்பா. அதனால உபவாசம் மாத்திரம் இருந்தால் போதுமா? இல்லை, உபவாசமும் தேவை, 2வது ஜெபமும் தேவை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒருவேளை ஜெபம் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா அடுத்தது உபவாசம். 2 உபவாசம் மாத்திரம் இருக்குது, ஜெபம் இல்லை. இல்லை, ஜெபமும் உபவாசமும் ஜெபமும் உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு நீங்க பேசியிருக்கிற வார்த்தையின்படி உபவாசத்தோடு ஜெபத்தோடு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யும், பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க முடியுங்க, ஆண்டவரே அந்த வார்த்தை சொல்லுது அழகா, அந்த வடிகள் மாத்திரம் நீங்க உதவி செய்ய முடியுமானா அந்த வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எங்க மேல மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நீங்க உதவி செய்ய வேண்டும், உதவி செய்யுங்கப்பா. சிறு வயது முதற்கொண்டே இந்த பிரச்சனை இருக்குது.
சிறு வயது முதற்கொண்டே இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் உதவி செய்ய முடியுமாண்ணா? உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க பாரு, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லு. இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு நான் உதவி ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், உதவி செய்யுங்கப்பா. விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். மனுஷங்கிட்ட போயிட்டோம், டாக்டர்கிட்ட போயிட்டோம், எங்கெங்கேயோ போயிட்டோம். பரலோகத்தின் உதவியை நாடி வந்திருக்கிறோம். பரலோகத்திலிருந்து நன்மை வரும் என்று உம்மை நம்பி வந்திருக்கிற ஐயா, உதவி செய்யும், உதவி செய்யும். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி செய்ய ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் பேசியிருக்கிறீங்க, பேசினுடைய வார்த்தையின்படி நாங்கள் செபிக்க, உபவாசிக்க, விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். எத்தனை வருஷமோ உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சுகப்படுத்திருக்கிறீங்க, நீங்கள் விடுதலை கொடுத்துருக்கிறீங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே இது இத்தனை வருஷமா எனக்கு இருக்குது, மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும். நாங்கள் செபிக்கிறோம். இந்த உபவாசத்தின் மேன்மை, மாறாத பிரச்சனைகள் மாறும், மாறும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி, பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி. துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.